وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. العارف بالله الشيخ الكامل السيد الشيخ சுலைமான் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு பெருவிழாவிற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களை, இந்த தர்கா கமிட்டியினுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களை, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு ஒரு இறை நேசருடைய நினைவு பெருவிழாவிற்கு நம்ம வந்திருக்கிறோம். காரணம் என்ன? அவர்களெல்லாம் பிறவி பயனை அடைந்தவர்கள். நாமும் அதை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வருகை புரிந்திருக்கிறோம். நமக்கும் இந்த இறை நேசர்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த தொழுகையில் நாமெல்லாம் இருக்கும்போது கிபிலா திசையை முன்னோக்கி நிற்போம். ஆனால் இந்த இறை நேசர்கள் தொழுகையில் படைத்த ரப்பையே முன்னோக்கி நிற்பார்கள். இது அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்கள்லாம் சஃபா மருவாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவாங்கள்ல, சஃபாவிலிருந்து மருவாவை நோக்கி ஓடுவார்கள், மருவாவிலிருந்து சஃபாவை நோக்கி ஓடுவார்கள். இது சாமானியர்கள். ஆனால் இறை நேசர்களோ சஃபாவிலிருந்து இறைவனை நோக்கியே ஓடுவார்கள், மருவாவிலிருந்தும் இறைவனை நோக்கியே ஓடி வருவார்கள். நாமெல்லாம் எப்படி தெரியுமா? இன்னைக்கு எத்தனை தடவைகள் இறைவனை நினைத்தோம்? ஏன்னா மறந்துருக்கிற நேரம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் எத்தனை தடவைகள் இறைவனை நினைத்தோம்? இது நாம் இறை நேசர்கள் எப்படி தெரியுமா? இன்றைக்கு எத்தனை தடவைகள் இறைவனை நினைக்க தவறினோம் என்று அவங்க யோசிப்பாங்க. ஒரு வேளை கூட வயிறு நிரம்பாமல் சாப்பிட்டதில்லை நாம். இறை நேசர்கள் எப்படி தெரியுமா? ஒரு வேளை கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. இது அவங்க. இப்படித்தாங்க பிறந்த பலனை அடைந்தவர்கள் அவர்கள். நம்மளாம் வணக்கம் செய்கிறோம். சில பேர் 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டிய வணக்கம் செய்வாங்க, தொழுவாங்க. மற்றவங்களாம் தொழுகையாளின்னு நம்மளை போற்றட்டுமே, நோன்பு வைப்பாங்க. இவர் நோம்பாளிங்க, அதுக்காக சில பேர் தர்மமெல்லாம் செய்வாங்க நிறையா. என்ன பார் போற்றும் இவர் பாரி வள்ளல் அப்படிலாம் 4 பேர் வள்ளல் சீதக்காதி என்று ஒரு 8 பேர் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தர்மம் செய்கிறவங்கள்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு லிஸ்ட்டு. இவங்களுக்கு நன்மை கிடைக்காது என்பது மட்டுமல்ல, தண்டனை தான் கிடைக்கும். அல்ல கோவப்படுவான். எனக்காக வேண்டி செய்ய வேண்டிய வணக்கத்தை மனிதர்களுக்காக செஞ்சியா அல்ல தண்டனை கொடுப்பான். இது ஒரு லிஸ்ட்டு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, வணக்கம் செய்வாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, தர்மம் செய்வாங்க. ஏங்க? அப்போ தானே சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டி வணக்கம் செய்வாங்க. ஏங்க, நீங்களும் படைக்கப்பட்டவங்க, சொர்க்கமும் படைக்கப்பட்டது. உங்களுடைய வணக்கம் உங்களை மாதிரி படைக்கப்பட்ட சொர்க்கத்துக்காக இருக்கணுமா, உங்களை படைத்த இறைவனுக்காக இருக்கணுமா? படைத்த இறைவனுக்காக தானே இருக்கணும். நம்ம வணக்கம் செஞ்சால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய வணக்கம் சொர்க்கத்தை இருக்கக்கூடாது, இறைவனுக்காக இருக்கணும். ராபியாத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க அடிக்கடி, இறைவனே உன்னை நான் வணங்குகிறேன், நீ படைத்து வைத்திருக்கிற சொர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டல்ல. உன்னை நான் வணங்குகிறேன், நீ படைத்து வைத்திருக்கிற நரகத்தின் மீது கொண்டுள்ள அச்சம் காரணமல்ல. நான் உன்னை வணங்குகிறேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய லிகா தரிசனம் எனக்கு கிட்ட வேண்டும், உன்னுடைய லீலா திருப்பொருத்தம் எனக்கு கிட்ட வேண்டும். ஆகவே உன்னை வணங்குகிறேன். ராபியாத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி தான் இருந்தாங்க. ஒரு செயலை செஞ்சால் அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, பள்ளிவாசல் கட்டுமான பணி நடக்குது, எல்லாம் செங்கல்ல தூக்கிட்டாங்க, வேலை செய்கிறவங்கெல்லாம் செங்கல்ல தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் போய் கேட்டார் ஒருவர்கிட்ட, நீங்கள் என்னங்க செய்கிறீங்க?
அந்த கோபமாக கேட்டார், என் பார்த்தா தெரியலை, செங்கலில் தான் தூக்கிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து என்ன செய்ய கேட்குறீங்க? இன்னொரு ஆட்டை கேட்டார், நீங்கள் என்னங்க செய்கிறீங்க? என் மனைவி மக்களுக்காக நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஏன்னா வேலைக்கு வந்துருக்கிறார் பாவம். இன்னொரு ஆட்டை போய் கேட்டார், நீங்கள் என்னங்க செய்கிறீங்க? நான் இறைவனுடைய இல்லம் பள்ளிவாசலை எழுப்பி கொண்டிருக்கிறேன்டார். எல்லாம் செங்கல்ல தான் தூக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு ஆள் மழையை எடுத்துக்கிட்டு கடலுக்கு போகிறாரு. மீன் பிடிப்பதற்காக செல்பவர்களும் இருக்கிறார்கள் கடலை நோக்கி, முத்தெடுப்பதற்காக செல்பவர்களும் இருக்கிறார்கள் கடலை நோக்கி. நம்முடைய வணக்கம் சொர்க்கத்திற்காக இருக்கக்கூடாது, அதையும் மீறி அந்த சொர்க்கத்தையும் படைத்த நமது ரப்புக்காக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்த இறை நேசர்கள் எல்லாம். அதனால்தான் அவர்கள் பிறவி பயனை அடைந்தவர்கள் சொல்கிறோம். ஒன்றும் வேணாம், நாம் எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம், யாராவது சிந்தித்தது உண்டா? ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், மனைவி மக்களோடு இருந்தோம், முடிஞ்சு போச்சா வாழ்க்கை? அதுக்காக பிறந்தோம்? அதுக்கு பிறக்காமல் இருந்திருக்கலாமாங்க? ஏன் பிறந்தோம்? நோக்கம் என்ன? இறைவனுடைய ஞானத்தை பெறுவது. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உடல் இருக்குது, உயிரும் இருக்குது, இறைவனுடைய ஞானம் இல்லைண்டா அந்த உடல் இருந்து என்னப்பா பிரயோஜனம், உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? உதாரணம் காட்டுறாங்க, நிலம் இருக்கிறது, நீரும் இருக்கிறது, விதைப்பதற்கு விதை இல்லையானால் நிலம் இருந்து என்ன பிரயோஜனம், நீர் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் இறைவனுடைய ஞானத்தை பெற வேண்டும். இன்னும் சொல்லி காட்டுறாங்க, நாகூர் நாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள் ஆகாயத்தில் பறந்து போனான், அவ்வளோ பெரிய ஆற்றல் அங்கே இருக்குது, பிறவி பயனை அடைஞ்சிட்டான்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் தண்ணிக்கு மேலே நடந்து போனான், பிறவி பயனை அடைஞ்சிட்டாங்க சொல்ல முடியுமா? முடியாது என்கிறார்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. என்றைக்கு இறைவனுடைய ஞானத்தை அவன் பெறுகிறானோ அன்றைக்குத்தான் அவன் பிறவி பயனை அடைந்தான். வீட்டில் எல்லா செல்வமும் இருக்குது, விளக்கேற்றி வைப்பதற்கு ஒரு பெண் இல்லை, என்னங்க பிரயோஜனம்? அந்த வீட்டில் எல்லா செல்வங்களும் குவிஞ்சு கிடந்தால் என்ன பிரயோஜனம்? அங்கே விளக்கேற்றி வைக்க ஒரு பெண் இல்லையே. கிணற்றில் தண்ணீர் நிரம்பி இருக்குது, அள்ளி எடுக்க வாளி இல்லை. கிணத்துல தண்ணீர் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அள்ளி எடுக்க வாளி வேணும்ல. நமக்கு உடலும் உயிரும் இருந்து அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லையானால் என்ன பிரயோஜனம் இந்த உடலை வச்சுக்கிட்டு? அந்த இறை நேசர்கள் பிறவி பயனை அடைந்தவர்கள். காரணம் இறைவன் யாரென்று புரிந்தவர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு தான். இந்த ஃபேன் நமக்கு, நம்ம உட்கார்ந்துருக்கிற சேர் நமக்கு, இந்த மைக் நமக்கு, இந்த லைட் நமக்கு, மரம் நமக்கு, தண்ணீர் நமக்கு, கடல் நமக்கு, காற்று நமக்கு, எல்லாம் நமக்கு. நாம் எதற்கு? நான் எதற்கு? நீ எதற்கு? இதை சிந்தித்ததுண்டா? இதை சிந்திக்க வைப்பதுதான் அந்த ஆன்மீகம், இறைவனுடைய ஞானம் என்பது. எல்லாவற்றிற்கும் அர்த்தம் தெரிந்த நமக்கு நாம் யார் என்பதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியாமல் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வண்டியை. நாம் யாருங்க? அர்த்தம் தெரியலைங்க நமக்கு. சரி, நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்றால் நம்ம சிந்தித்தது உண்டா? எல்லாம் நம்மளால் முடியுமா? சிலது தான் நம்மளால் முடியும். நம்மளால் முடியாததெல்லாம் எவ்வளோ இருக்குது, அதை ஏன் நம்ம யோசிக்கலை? உணவை விலைக்கு வாங்கிடலாம், சாப்பாடை ஹோட்டல்லேருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். பசியை விலைக்கு வாங்க முடியுமா? மெத்தையை விலைக்கு வாங்கிடலாங்க. தூக்கத்தை விலைக்கு வாங்க முடியுமா? நம்ம கையில் இருக்குது தூக்கம். 5 நிமிஷம் தூங்குறதுக்கு 5 மணி நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறவங்களாம் இருக்கிறாங்களேங்க. தூக்கம் வரலண்டு நம்ம கையில் இருக்குது தூக்கம். சரி, புத்தகத்தை விலைக்கு வாங்கிடலாம், அறிவை விலைக்கு வாங்க முடியுமா? எந்த கடையில் விற்கிது அறிவு? மருந்தை விலைக்கு வாங்கிடலாம், ஷிஃபாவை விலைக்கு வாங்க முடியுமா? மாத்திரை ஒரு ஆள் சாப்பிட்டார், அவளுக்கு ஷிஃபா கிடைக்குது, இன்னொரு ஆள் சாப்பிட்டாரு, ஷிஃபா இல்லையே. அப்போ மருந்துக்கு அந்த ஆற்றல் இருக்கா? கிடையாதுங்க. ஆயுதத்தை விலைக்கு வாங்கிடலாம், வீரத்தை விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. அப்போது முடியாது முடியாது என்பதற்கெல்லாம் முடியும் என்று ஒருத்தன் இருக்கிறான்ல, அந்த ரப்பு யார், அந்த இறைவன் யார் என்பதை சிந்திக்க வைப்பது தான் ஆன்மீகம். அந்த சிந்தித்து வெற்றி நடை போட்டவர்கள் தான் இங்கே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஷேகுமார்கள், வலிமார்கள். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமே, இந்த தர்கா ஷெரீஃபுடைய கட்டடம்
நம்ம தான் வீட்டில் இருக்கிறோம், வீடும் ஒரு கட்டடம் தான். பெரும்பாலும் மாட மாளிகை கோட கோபுரத்தையெல்லாம் பார்க்குறோம், அதுவும் கட்டடம் தான். ஆனால் இந்த தர்கா மாதிரி அதுவெல்லாம் வந்துடுமா? இந்த தர்காவுடைய கட்டடம் என்பது புனிதமானது, இறைவனுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடியது. இந்த இடத்தை மதிப்பது நம்ம மேலே கடமை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா என்ற மலை குன்றும் மர்வா என்கின்ற மலை குன்றும் என்னுடைய அடையாள சின்னங்கள் என்று சொன்னான். அந்த ரெண்டு என்ன நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு அங்கே மக்காவில் இருக்கும்போது இருந்த தண்ணீரெல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு. தண்ணீருக்காக அவங்க கஷ்டப்பட்ட நேரம் சஃபா மர்வாக்கு மத்தியில் ஏறி பார்க்குறாங்க. 7 தடவை யாரா போகிறாங்களான்ட்டு 7 தடவை ஒருத்தரும் இல்லை. அல்லாஹ் ஜம்சம் நீர் விட்ட கொடுத்துட்டான். அதான் இன்றைக்கி ஜம்சம் கிணறு. அந்த நேரத்தில் சிலது இருக்கட்டும், இந்த சஃபா மர்வாங்கிற மலைக்குண்டு அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது இறைவனுடைய அடையாள சின்னங்கிறான். அந்த சிறப்பு எங்கே கிடைச்சிச்சு? அது சாதாரண சின்ன குன்று தானே. மிகப்பெரிய எவரெஸ்ட் சிகரம் இருக்குது. உலகத்திலே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அந்த சிகரம் உள்ள இமயமலை இருக்குது. அந்த இமயமலையை அல்லாவுடைய அடையாள சின்னம்னு சொல்லலையங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல், ஊட்டி எவ்வளோ உயரமான மலைகள். அது அல்லாஹ் சொன்னானா இறைவனுடைய அடையாள சின்னம் என்று? இல்லையங்க. ஆனால் அந்த சஃபா மர்வாங்கிற சின்ன மலைக்குன்று அது அல்லாஹ் சொன்னான் அது என்னுடைய அடையாள சின்னம் தான். ஏன் அந்த சிறப்பு எப்படி கிடைச்சிச்சு? வேறு ஒன்றும் இல்லை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைவனுடைய நேசர். அவங்க அங்கே இங்கே 7 தடவை போனாங்க பார்த்தீங்களா? அவங்க கால் அந்த சஃபா மர்வாக்கு மேலே பட்டதல்லவா? அவங்களுடைய கால் பாதம் பட்ட இடம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக மாறிடுச்சுங்க. இப்போ யோசிங்க, இறை நேசருடைய கால் பாதம் பட்ட இடமே இறைவனுடைய அடையாள செல்லம் சொன்னால், இந்த இறை நேசருடைய புனித உடலையே சுமந்திருக்கக்கூடிய இந்த இடம் நிச்சயமாக இறைவனுடைய அடையாள சின்னம் தான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இறைவனுடைய அடையாள சின்னத்தை மதிக்கிறவங்களுக்கு உள்ளத்துக்கு தக்வா பரிசாக கிட்டும். அப்படின்னா இந்த தர்காவை நம்ம மதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உள்ளத்தால் இறை நேசர் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணியப்படுத்தணும் வச்சுக்கிறோங்க. நம்ம உள்ளத்துக்கு தக்வா பரிசாக கிடைக்கும். நான் சொல்லவில்லை, குர்ஆன் பேசுகிறது அப்படிங்கிறது நினைவில் வைப்போம். இந்த இறை நேசர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்தவர்கள், மாரிஃபாத் ஞானத்தை பெற்றவர்கள். நாமும் அதை பெறணுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஆன்மீகத்தில் ஷேகுமார்கள், முரீதீன்கள் அப்பெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? ஏன் அல்லாஹ் குர்ஆன் சொன்னது தான். என்னை பற்றி கேளுங்கங்கிறான்ல. யார்கிட்ட போய் கேட்குறது? அந்த அல்லாஹ்வுடைய ஞானம் யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட தானே போய் கேட்க முடியும். நீங்கள் மளிகை ஜாமான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த கடைக்கு போவீங்க? மெடிக்கலில் போய் மளிகை ஜாமான் கேட்பீங்க? மளிகை கடைக்கு போய் தானே மளிகை ஜாமான் கேட்கணும். ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, ஜவுளி கடைக்கு தான் நீங்கள் போகணும். மருந்து வாங்கணும், மெடிக்கலுக்கு தானே போகணும். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஞானத்தை நீங்கள் பெறணுமா? ஷேகுமார்கிட்ட போங்க, அவங்ககிட்ட தான் இருக்குது அந்த அல்லாஹ்வுடைய ஞானம். அப்படிங்கிறத தான் அல்லாஹ் ஹபீராங்கிறான். என்னை பற்றி தெரிவதற்கு வஹாபிட போயிடாதீங்க, அது பெரிய ஆபத்து. ஏன்னா வஹாபிகள்லாம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி பச்சை சிறுக்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தர்காவை போய் சிறுக்கான். தர்காங்கிறது தௌஹீத். தர்கா தௌஹீத். ஏன் தௌஹீத்? நம்ம படைத்த ரப்பு இருக்கிறான், அவனுக்கு கபர் இல்லை. இறை நேசருக்கு கபர் இருக்கிறது. இறை நேசர் வேற, அல்லாஹ் வேற. தௌஹீதுடைய அடையாளம் இந்த தர்கா. ஆனால் தௌஹீது பேசிக்கிட்ட வஹாபிகள் தான் பச்சை சிறுக்கள் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதான், அரிசியில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பச்சை சிறுக்குவாதிகள் வஹாபிகள் அது இருக்கட்டும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், நீங்கள் கண்டவங்கள்ட்ட போய் கேட்டுறாதீங்க அல்லாஹ்வை பற்றி. ஹபீராங்கிறான். அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா. அந்த ஞானம் உள்ளவங்கள்ட்ட போங்க, அவங்க தான் ஷேகுமார்கள். அதே போல் ஏன் ஆன்மீகத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு கேட்டால், உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவர் வெற்றி கண்டார், உள்ளத்தை மாசுபடுத்தியவர் தோல்வி கண்டார். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். உள்ளத்தை தூய்மைப்படுத்தினா எப்படிங்க? நெஞ்சை கீறி இதயத்தை எடுத்து
நல்லா சோப்பு போட்டெல்லாம் கழுவி மறுபடியும் இதயத்தை உள்ளுக்கு வச்சு விட்ருவோமா? சுத்தம் பண்ணியாச்சு. அப்படியா? விரோதம், குரோதம், பகைமை, பொறாமை, தற்பெருமை, சந்தேக புத்தி, இத்தகைய இழி குணங்களையெல்லாம் உள்ளத்தை விட்டு நீக்கிறதுங்க. உள்ளத்தை தீய குணங்களை விட்டும் தூய்மைப்படுத்துறது. அப்படி செஞ்சவங்க தான் வெற்றி கண்டார்கள். அல்லாஹ் அல்லாத எதற்கும் இடம் கொடுக்கறதில்ல. அல்லாஹ் யாரென்று புரிவது அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெறுவது. அதனால தான் சொல்லுவாங்கள்ல தமிழில் கூட, நான் மறையை கற்றவனால் ஞானி இல்லை இல்லை, தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனே ஞானி. நான்கு ஒன்று இருக்கக்கூடியது, எல்லாம் இறைவன் செய்கிறான், அவன்தான் உண்மையான ஞானி. 4 வேதங்களையும் நல்லா படித்து கரைச்சி குடித்தவன்லாம் ஞானி ஆகிட முடியாது. அப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்த தெரியுதா? அதனால தான் மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, வீடு ஓட்டையாக இருக்குது, இவன் என்னடாண்டா கதவை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. வீடு ஓட்டை, அதை சரி பண்ணணும். வெயில் உள்ளுக்கு விழுவுது, மழை பெஞ்சா உள்ளுக்கு ஒழுவுது, அதை சரி பண்ண விட்டுவிட்டு கதவுக்கு போய் பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். உள்ளம் அழுக்காக போய் கிடக்கிறது, உடலுக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நல்லா ட்ரெஸ் பண்ணணும், உடலை அழகாக வைக்கணும், அதில் கவனம் செலுத்துகிறான். அதே கவனம் செலுத்தாதவங்க இருக்கிறாங்க, எப்போதும் இருப்பாங்க. அது சில பேர், அது பேர் விட்டுருங்க. சில பேர் உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறானே, ஏன் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அதனால் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உள்ளதெல்லாம் சீராகும். நீ உள்ளத்தை சீர்படுத்தி விட்டால் உன்னிடம் உள்ளதெல்லாம் சீராகிவிடும். இதை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டாங்க. பணிவுங்கிற வேணும், பொறாமை தற்பெருமை இருக்கக்கூடாது. அந்த பணிவு அப்படிங்கிறத தான் இமாம் அஹமது கபீர் ரிஃபாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. பணிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ பணிவாக இருந்தால் அல்லாஹ் உன்னை உயர்த்திடுவான்ப்பா. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பூசணி கொடி இருக்குது. பூசணி கொடி படறதை பார்த்துருப்பீங்க, தரையிலே தான் படர்ந்து போய்கிட்டே இருக்கும். தன்னை தாழ்த்தி கொண்டு விட்டது பூசணி கொடி. அதனால் அந்த பூசணிக்காயை சுமக்கிற அந்த பணியை அல்லாஹ் அந்த கொடிக்கு கொடுக்கலை, மண்ணுக்கு கொடுத்துட்டான். மண்ணு தான் அந்த பூசணிக்காயை சுமக்குது. ஏன் தெரியுமா? அது தன்னை தாழ்த்தி கொண்டதுனால அதுக்கு அல்லாஹு தஆலா சிரமத்தை கொடுக்கலை. அதே நேரத்தில் நீங்கள் பனைமரத்தை பாருங்கள், தென்னை மரத்தை பாருங்கள், அதெல்லாம் நிமிர்ந்து நிற்குதுல்ல. அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? உன் சுமைகளை நீயே சுமக்க வேண்டும்னு அல்லாஹ் வச்சுட்டான். மட்டை, பாலை, தேங்காய் இது எல்லாமே சுமக்க, மரமே சுமக்குது. ஏன்? நிமிர்ந்து நிற்கிறீல்ல, சும. அப்போ பணிவு என்பதுதான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு தராசில் நிறுக்கிறோம், 2 தட்டு இருக்குது. எந்த தட்டில் பொருள் இருக்குதோ அது தாங்க கீழே தாழ்ந்து கிடக்கும். பொருளே இல்லாத வெறும் தட்டு மேலே நிற்கும். ஒரு மரத்தில் பல கிளைகள், சில கிளைகளில் தான் பழங்கள் காய்ச்சிருக்குது. அந்த பழங்கள் காய்ச்ச கிளை தாழ்ந்து நிற்கும், கனியே இல்லாத கிளை வெறும் கிளை நிமிர்ந்து நிற்கும். ஒரு மனிதன் தாழ்த்துகின்ற போது, தன்னை தாழ்த்து கொள்கின்ற போது அல்லாஹ் அவனை உயர்வாக்கி விடுகிறான் என்பதான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இறை நேசர்கள் எல்லாம் தான் பெரியவங்க அப்படிங்கிற கிபிர் அவங்கள்ட்ட இருக்காது, தற்பெருமை இருக்காது. தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டவர்கள் அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழும்போது வேண்டியவன் வேண்டாதவன் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் உங்கள்கிட்ட இல்லைங்க. எல்லோரும் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படி கூட பார்க்க மாட்டாங்கல்ல, எந்த மொழி பேசுகிறாரு பார்க்க மாட்டாங்கல்ல, எந்த நிறத்தை சார்ந்தவர் அதையும் பார்க்க மாட்டாங்கல்ல, அப்படி வாழ்ந்தாங்க. ஆனால் சாமானியர்கள் நாம் தான் அப்படி இல்லை, எல்லாம் வித்தியாசம் பார்த்துக்கிட்டே கிடப்போம். இது எப்படின்னு சொன்னால், ஒரு மலை அடிவாரம் இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க. மலை அடிவாரத்தில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வித்தியாசமாக நமக்கு தெரியும். இது செடி, இது கொடி, இது மரம் அப்படின்னு தெரியுதுல்ல. கீழே இருந்தால் நாமும் மலை அடிவாரத்தில் கீழே தான் இருக்கிறோம், எல்லாமே வித்தியாசமாக தெரியும். அதே நேரத்தில் மலையின் உச்சிக்கு போய்ட்டோன்னு வச்சுக்கிறேங்க, கீழே குனிஞ்சு பார்க்கணுன்னு வச்சுக்கிறேங்க, எல்லாம் பச்சையாகலங்க தெரியுது. மரம் எதுன்னு தெரியலை, செடி எதுன்னு தெரியலை, கொடி எதுன்னு தெரியலை, எல்லாம் பச்சை இருக்குது. ஏன் தெரியுமா? அவன் மேலே இருந்து பார்க்கிறான்.
ஆன்மீகத்தில் மேலே உச்சிக்கு போயிட்டா எல்லோரையும் சமமாக பார்ப்பார்கள். இந்த இறை நேசர் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அதனால தான் அவங்க மறைந்ததற்கு பிறகு அவங்க இடத்துல எல்லா வகை மக்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. மதம் கடந்து இனம் கடந்து இங்கே வர்றதை தர்றாங்களா இல்லையா மக்கள்? இந்த உருசில் இங்கே மட்டுமா? நாகூர் சரி போய் பாருங்கள், அஜ்மீர் சரி போய் பாருங்கள், அங்கெல்லாம் எல்லா மக்களும் வர்றாங்க. ஏன்னா இந்த இறை நேசர்கள் வாழ்ந்தபோது எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுடைய படைப்புக்கள், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இதை கொண்டு வந்து கொடுத்துட்டான். அதே போல் அந்த இறை நேசர்கள் வாழும்போது லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யாஸனுன் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த துக்கமும் கொள்ளவும் மாட்டாங்க. அப்படி வாழ்ந்தாங்க அவங்க. நம்மெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிட்டா சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியில் சொல்லி குதிக்கிறோம். ஏதாவது ஒரு கவலை வந்துட்டா அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம் முகத்தை. ஆனால் இறை நேசர்கள் எல்லாம் அல்லாவுடைய விதிப்படி நடக்குதுங்க, அல்லாவுடைய நாட்டப்பறான் நடக்குதுங்க, அல்லாவுடைய எழுத்துப்பறான் நடக்குதுங்க. அப்படி அவங்க நினச்சதுனால தான் இந்த உலகத்தில் எந்த பயமோ துக்கமோ அவங்ககிட்ட கிடையாது. உதாரணத்துக்கு இதைத்தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. மெய்நிலை கண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இறைவன் உனக்கு நல்லதை விதித்து விட்டால் நீ தேடினாலும் தேடாமல் இருந்தாலும் உனக்கு கிடைச்சே தீரும். ஏன் இறைவனை விதிச்சிட்டான்லப்பா. அதே நேரத்தில் உனக்கு துன்பம் என்று இறைவன் விதித்துட்டா நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னை வந்து அடைந்தே தீரும். அப்படி வரும்போது ஒரு துன்பம் ஒன்றை வரும்பொழுது தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அதை ஏற்றுக்கொள், இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள் என்றார்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அல்லாஹ்வால் நடக்குதுங்க. ஆனால் இப்போ நம்மளாம் அப்படி இல்லை, உலகத்தை தான் பேசுவோம். இப்போ ட்ரெயினுக்கு போகணும், இடையில் ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருப்பார், பேசி இருந்திருப்போம், போக லேட்டாகி போச்சு, ட்ரெயின் போயிடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க. என்ன சொல்லுவோம்? அந்த ஆள் ஃபோன் பண்ணால் பாருங்கள் புறப்படும் போது, அதனால தான் ட்ரெயின் போச்சு நம்ம பிடிக்க முடியாதுன்னு பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா? ஆனால் அப்படி பேசக்கூடாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ட்ரெயினில் நீ போகிறதுக்கு அல்லாஹ்வுடைய எழுத்து இல்லைப்பா, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய எழுத்து இல்லை, அதனால் அப்படி நினை, அதனால தான் இதனால தான் நினைக்காத என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. இறைவன் நாடியது தான் நடக்கும். அதனால தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதர் அவர்களை உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஒன்றை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அல்லாஹ்வுடைய விதியில் அது இல்லைன்னு சொன்னால் அவங்களால கொடுக்க முடியாது, மனிதர்னால கொடுக்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய எழுத்தில் இல்லைன்னு ஆகி போச்சுல. இப்படித்தான் ஒவ்வொன்றும் அல்லாஹ் நாடுனே தான் நடக்கும். இப்போ ஒரு ஆள் கேட்பார், விதி நம்முடைய எழுத்தில் எப்படி இருக்குதோ அப்படி தான் நடக்குது, சரி நம்முடைய மதியால் விதியை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்பார். நம்முடைய மதியை வச்சுக்கிட்டு அறிவை வச்சுக்கிட்டு விதியை வெல்ல முடியுமான்னு கேட்பார். வெல்ல முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும். அதுவும் விதியிலே இருந்தால் அப்போ தான் நடக்கும், நம்ம கையிலேருந்து எதுவும் நடந்துடாது. சரி, இந்த இறை நேசர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் சொல்லுமா? நம்முடைய உள்ளத்திற்கு உயிர் கிடைக்கிறது இங்கே வந்தால். நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நிகழ்ச்சி சொல்லித்தரலான்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட அல்லாஹ் சொன்னான், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் பாருங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் போய் பார்க்குறேன், அவங்க இருக்கிற இடத்த நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், ஒரு மீனை சமைச்சிக்கிட்டு போங்க, அந்த சமைத்த மீனுக்கு எங்கே உயிர் கிடைக்குதோ அங்கே ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க எல்லாம் அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மீன் எடுத்தாங்க, சமைச்சாங்க, கொண்டுக்கிட்டு போனாங்க, கடற்கரை ஓரமாக போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் அந்த மீனுக்கு உயிர் கிடைச்சிச்சு. அங்கே தான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தித்தாங்க. இந்த நிகழ்ச்சியை வச்சு பெரியவங்க நம்ம சொல்லி காட்டுறாங்க, பாருங்கள், சமைத்த மீன் உயிர் இல்லாத மீன் சமைச்சாச்சுன்னா மீனுக்கு உயிர் இல்லை, உயிரில்லாத மீனுக்கு உயிர் கிடைக்கிறது எங்கே? ஒரு இறை நேசர் இருக்கிற இடத்துக்கு போன உடனே, ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துக்கு போன உடனே உயிரற்ற மீனுக்கு உயிர் கிடைக்கிறது.
அப்படித்தான் நாமும் இறை நேசர்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா செத்து போயிருக்கிற நம்முடைய உள்ளங்களுக்கு உயிர் கிடைக்கும் என்கிறார். அதனால தான் இறை நேசர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம வர்றோம். அப்படி ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் கூட வக்கூனும் ஆசாதகீன், இறை நேசர்களோடு நீங்கள் இருங்க என்று அல்லாஹ் குர்ஆனையும் சொல்லி காட்டுறான். அதனால தான் உங்களுக்கு தெரியுமா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதே 2 அப்படிங்கிறாங்க. 2 விஷயம், அதுக்காக இந்த உலகத்தை வாழ விரும்புகிறேன், இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்கிறாங்க. அவங்க சொன்ன 2 என்ன தெரியுமா? 1வது முனாஜாத்துல் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் என்னை படைத்த ரப்போடு நான் பேசுகிறேன், அது இந்த உலகத்தில் கிடைக்குது. இறை நேசர்கள் அப்படி தானே ரப்போடு பேசுவாங்கள்ல, குறிப்பாக சஹர் நேரத்தில் பேசுவாங்க. ஏன்? அந்த அமைதியான நேரங்கிறதுனால. அதனால தான் சொல்லுவாங்க இறை நேசர்கள் யார் தெரியுமா? அவர்கள் வாய் மூடினால் இறைவனிடம் பேசுவார்கள். இறை நேசர்கள் யார்? வாய் மூடினால் இறைவனிடம் பேசுவார்கள், வாய் திறந்தால் இறைவனை பற்றி பேசுவார்கள். அவர்கள்தான் இறை நேசர்கள். 2வதாக சொன்னாங்க முஜாலசத்துல் அப்ரார், நல்லோர்களோடு அமர்வது, நல்லோர்களின் சபையிலே அமர்வது, அது இந்த உலகத்தில் தான் கிடைக்குது. அதனால் இந்த உலகத்தை வாழ நான் விரும்புகிறேன் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அதனால தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, உங்கள் வயசு என்னன்னு? 2ன்னாங்க. என்னங்க இவ்வளோ வயசான நிலையில் இருக்கிறீங்க, வயசு 2ங்கிறீங்க? சொன்னாங்க, இமாம் ஜாஃபரு சாதிக் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட எனக்கு தொடர்பு ஏற்பட்டு நட்பு ஏற்பட்டு 2 வருஷம், என் வயசை உண்மையான வயசாக அந்த 2 வருஷத்தை தான் கருதுனேன் அப்படின்னாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். லவ்ல சனத்தான் ல ஹலக்கன் நுஅமான், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த 2 வருஷம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, இந்த நுஅமான் அழிந்து போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உண்மையை நீங்களும் அப்படித்தான், ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் தான் நம்மளோட உண்மையான வயசு, இல்லைண்டா நம்ம இந்த உலகத்திலும் பிறக்கலன்னு அர்த்தம். என்றைக்கு இறைவனை பற்றிய ஞானம் உனக்கு கிடைக்கிறதோ அன்றுதான் இந்த உலகத்திலே நீ பிறக்கிறாய், உனது வயசு ஆரம்பம். அப்போ இந்த தசவுஃபுல ஆன்மீகத்துக்குள்ளே வந்தவங்கள்லாம் எத்தனை வயசுன்னு கணக்கு போட்டுக்கிறாலாம். இந்த ஆன்மீகத்துக்கு வரவே இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, இன்னும் பிறக்கவே இல்லை. உங்கள் வயசு என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதுதான். இந்த உலகத்தில் பிறக்கிறது என்னங்க, அதான தந்தைகள் கூட 2 தந்தை இருக்கிறாங்கல்ல, பெற்ற தந்தை ஞான தந்தை, ஷேகுங்கிறோம்ல, அவங்க ஞான தந்தை. நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க பெற்ற தந்தை. இந்த உலகத்துக்கு நம்மளை தந்ததால் தான் அவர் தந்தை, பெற்ற தந்தை. 2 பேரும் வித்தியாசம் என்ன? இந்த பெற்ற தந்தை இருக்கிறாரு, அழியும் உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்தவர். ஞான தந்தை இருக்கிறாங்கல்ல, ஷேகு, அழியாத உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்பவர். இதுதான் வித்தியாசம். அது மட்டுமல்ல, இந்த அழியும் உடலை தந்தவர் பெற்ற தந்தை, இந்த அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றி தருபவர் ஞான தந்தை. இப்போ புரியுதா? நம்முடைய பெற்ற தந்தையால் இந்த உலகத்தை தாங்க நமக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஞான தந்தை இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு சொர்க்கத்தையும் தருவாங்க, உங்களை படைத்த ரப்பையும் தருவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு அந்த ஞானத்தந்தைக்கு இருக்குது. அந்த ஞானத்தந்தையோடு தான் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த உலகத்தில் இருக்க விரும்புகிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அந்த ஞானத்தந்தையோடு தொடர்பு ஏற்பட்டது தான் என் வாழ்க்கையில் உண்மையான வயசு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டாங்க. அந்த வகையிலே ஒரு பொருத்தமான இடத்திற்கு அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இந்த இறை நேசர்களுடைய துஆ பரக்கத்தினால நம்முடைய வாழ்நாளை அல்லாஹ் நீளமாக்கி தந்தல்வானாக. நம்முடைய ஹயாத்தையும் நம்ம பிள்ளைகளுடைய ஹயாத்தையும் நம்ம குடும்பத்தினுடைய ஹயாத்தையும் அல்லாஹ் நீளமாக்கி தந்தல்வானாக. சாலிஹான குழந்தை செல்வங்களையும் ஹலாலான பொருள் செல்வங்களையும் நிரப்பமாக அல்லாஹ் தந்தல்வானாக. மனசுக்கு ராகத்தை தந்தல்வானாக, சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக. உடலுக்கு சஹத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தல்வானாக. அல்லாஹ் நம்மை பொருந்து கொள்வானாக, அவனோடு நம்மை இணைத்து கொள்வானாக. அத்தகைய நசீபை எல்லாம் உள்ள இறைவன் நமது அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த ஷேக் சுலைமான் வலியுல்லா
ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பரக்கத்தால் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله